இந்த கப் 60 ml. இதே கப்பில் தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அளந்து காட்ட போகிறேன். பொடிக்கு அரைக்க 3/4 கப் வறுக்காத நிலக்கடலை, அடிஷ்னலாக 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்க்குறேன். கடைசியாக நான் செய்கிறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா வறுத்துக்கணும். சூடு ஆறுனதும் தோல் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அதே கப்பில் 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். முழு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த உளுந்தம்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையுமே சம அளவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பருப்பு சூடாக இருக்கும்போது பெருங்காயத்தூள் மேலே கொட்டிடணும். அதே கப்பில் 3/4 கப் பாசி பருப்பு எடுக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பருப்பு கொஞ்சமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வறுத்துடலாம். சாம்பார் பொடிக்கு 1/1 போட்டு வறுக்கிற மாதிரி வறுக்காமல் தனித்தனியாக வறுத்தா 6 to 9 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மிளகு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே நல்லா சூடாகணும். 3/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். மிளகும் சீரகமும் ஒரே அளவு எடுக்கிறேன். சீரகமும் நல்லா சூடாகணும். லோ ஃப்ளேம்லேயே தான் வறுக்கணும். எப்போவுமே பொடி வறுக்கிறப்ப நல்ல கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வறுக்கிற விதமும் பொடியோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். வறுத்த பிறகு கடைசியாக பொடி மேலே சேர்க்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் தனியாக கடாயிலிருந்து எடுத்துக்கிட்டேன். வரமிளகாய் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். வரமிளகாய் உப்பு ரெண்டுமே நல்லா சூடாகணும். நார் கொட்டை எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் 2 கொட்டை புளி சேர்க்குறேன். கடாயோட சூட்லேயே திருப்பி திருப்பி போட்டு பிஸ்கட் பிச்சா 2ஆக உடையிற மாதிரி நல்லா சூடாகணும். பூண்டு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 4 எடுத்திருக்கேன். பூண்டை வறுக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா ஈரம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். ரோஸ்ட்டாக இருக்கணும். பூண்டில் இருக்க தோலை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்தும் செய்யலாம், பூண்டு சேர்க்காமலும் செய்யலாம். பூண்டு வறுத்ததுக்கப்புறம் பூண்டில் இருக்கிற எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துடுங்க. பாருங்கள், புளி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் 2ஆக உடைக்க வருது. புளி, உப்பு, வரமிளகாய் இது 3ஐயும் முதல்ல நல்லா அரைச்சிக்கணும். ஆரம்பத்தில் வறுக்கிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் வறுக்காத நிலக்கடலை அடிஷ்னலாக சேர்த்துருந்தேன் இல்லையா, அதை பொடிக்கு மேலே போடுறதுக்காக தனியாக எடுத்திருக்கேன். பருப்பு வறுக்கும் போதே பூண்டையும் சேர்த்து அரைக்கிறேன். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துடணும். பொடியை கொஞ்சமாக குறக்குறப்பாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பருப்பு எந்த கப்பில் அளந்தேனோ அதே கப்பில் 1 கப் முருங்கைக்கீரை பொடி சேர்க்குறேன். 1 கப்புக்கு 1/2 கப் கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு வரைக்குமே சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்ததும் 2-3 தடவை வீப்பரில் போட்டாலே போதும். எல்லாம் கடைசியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு கடாயில் நல்லா வறுத்து பொடியாக்கி கடைசியாக சேர்த்துக்கோங்க.